பாடும்போது ஆண் பெண் ஸ்ருதி டிஃபரன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுமா? மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் இவங்களோட வாய்ஸ் டைப் என்ன, அவங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்ருதி ரேஞ்சஸ்லாம் என்ன, அதை பத்தியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அடிப்படையான விஷயங்கள், அதாவது எத்தனை விதமான ஸ்ருதி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப கர்நாடிக் மியூசிக் எல்லாம் கத்துக்கும் போது ஒரு கட்ட ஸ்ருதி, 5 கட்ட ஸ்ருதி, 5.5 கட்டையில பாடுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அதுவே வெஸ்டர்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா சி ஸ்கேல்ல பாடுங்க, டி ஸ்கேல்ல பாடுங்க, டி ஷார்ப்ல பாடுங்க, இந்த மாதிரி சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் என்னது, அதுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்ருதி பத்தின நாலேஜை நாம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்ப கர்நாடிக் மியூசிக்ல சரி கம பத நிசா அப்படின்னு நாம படிக்கிறோம் இல்லையா? அதுவே தான் சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்கேல்ல நாம அந்த மாதிரி படிக்கிறோம். அதாவது இப்ப சா அப்படிங்கிற ஸ்வரத்தை தான் சி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்ப ரி அப்படின்னா அது வந்து சி ஷார்ப். அந்த மாதிரி ஒன்னொன்னும் போயிட்டே இருக்கும். இப்ப ரீல 2 வகை இருக்கு, கால 2 வகை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், அந்த மாதிரி அதுவும் வரிசையா வந்து நமக்கு இருக்கும். ஸ்ருதி பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இப்ப ஒரு சீல இருந்து இன்னொரு சி வரைக்கும் ஒரு ஆக்டேவ், ஒரு ஸ்தாயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சால இருந்து ஹை சா வரைக்கும் ஒரு ஆக்டேவ். இப்ப இன்னும் ஈஸியா இதை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து C3ன்னு வச்சுக்கலாம். C3ல இருந்து C4 வரைக்கும் நமக்கு ஒரு ஆக்டேவ். இப்ப இந்த சி தான் நம்ம வந்து சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அந்த வெரைட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஆக்டேவ். ஸோ மொத்தம் 12 ஸ்வரங்கள் இருக்கு.